Assalaamu alaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி டின்னர் ரெசிபீஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவங்க ஃபீல் பண்ணுன்றதுக்காக இந்த ரெசிபீஸ் நான் ட்ரை பண்ணேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் கொஞ்சம் டிலேவாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஒரு 4 o'clockே டின்னர் ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அதில் 1 ஏலக்காய் 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. இதில் தக்காளி 2 நான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் நான் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். 1 கை அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள், இதெல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா நான் பூண்டு வெங்காயமும் சேர்த்துக்கல. இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 ஏலக்காய் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு பே லீஃப் பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். பட்டரில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பாயில் ஆகட்டும். மசாலா நல்லா பாயில் ஆயிட்டிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒன்று ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கசூரி மெத்தி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை சேர்த்துக்கோங்க க்ரஷ் பண்ணி. அப்படி இல்லைன்னா கொரியாண்டர் லீஃப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் லெட் க்ளோஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டிக்கி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான், சப்பாத்தி இந்த மாதிரி நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் ஃப்ளாட் பிரெட் பண்ணேன். அதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பட்டர் கார்லிக் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நூடுல்ஸை குக் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட ஹக்கா நூடுல்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்பெகட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சோக் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் மீட்பால் செய்ய போகிறேன். அதுக்காக சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதை மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. இது கூட பாதி வெங்காயமும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ஷேப் பண்ணிடலாம்.
ஈவனாக ஒரே மெஷர்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் இருக்கிற ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுடலாம். அயன் கடாயில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருந்த மீட் பால்ஸை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்பெகட்டி மீட் பால்ஸ் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மீட் பால்ஸ் எல்லாமே குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரெட் சாஸில் வந்து இதை பாயில் பண்ண போகிறோம். ரெட் சாஸ் எப்படி பண்ணுறதுனா 2 தக்காளி, அது கூட 3 காஞ்ச மிளகா, 2 பூண்டு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியோட தோலை பீல் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம கசூரி மேத்தி சேர்க்க போகிறோம். அதுதான் ரெட் சாஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். மீட் பால்ஸ் வந்து சைடில் ரெடி ஆகிட்டுருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் கார்லிக் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. 3 கார்லிக் வந்து நல்லா சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. கார்லிக்கோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவைன்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் பாதி லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் நல்லா டாஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட பட்டர் கார்லிக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீலிங்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன ரெசிபி பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். பட்டர் கார்லிக் நூடுல்ஸ், meatballs, Turkish flatbread, Paneer Tikki Masala, இது கூட லேமினேட் பண்ணியிருக்கேன். இப்போ எங்களோட டின்னர் டைம். Next brush, can I see it? It's delicious. It's delicious. How is it? Super good. சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. ஸோ இப்போ என்னோடய டின்னரை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ரெட் சாஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, take care and thank you for watching.